ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ வந்து இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு ஃபிளைட் ட்ரிப். எங்கேன்னா டெஹ்ராடூன்ல இருந்து சென்னை இண்டிகோ 6C518. அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? நாங்க பத்ரிநாத் ட்ரிப் எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலா டெஹ்ராடூன்ல சாயந்தரமா ஒரு 3:30 4 மணிக்கு வந்து அந்த டூர் ஆப்ரேட்டர் வந்து எங்களை வந்து ட்ராப் பண்ணாரு. எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஊருக்கு போனாங்க. சில பேர் வந்து சென்னை வந்தாங்க, சில பேர் வந்து பெங்களூர், சில பேர் வந்து ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃப்ளைட்லையும் போற மாதிரி இருந்தது. ஸோ எங்களோட ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5:15க்கு வந்து டேராடூன்ல எடுக்கிற மாதிரி ஷெடியூல் இருந்தது. ஸோ எங்கள் ஃப்ளைட் வந்து ஆன் டைம்ல வந்துட்டாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி டேராடூன் ஏர்போர்ட் ரொம்ப சின்ன ஏர்போர்ட். எங்களுக்கு பின்னாடி வர ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஃப்ளைட் வந்து ஷெடியூல் ஆயிருந்தது. ஸோ அதில் வந்து எங்களோட கூட வந்தவங்க, எங்கள் டூர் ஆப்ரேட்டர்ல டூர்ல வந்தவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் அந்த வண்டியா வந்தாங்க. சென்னையே வந்து 2 விதமா ஃப்ளைட் வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. டேராடூன் டு சென்னை வயா லக்னோ வழியா வந்து ஒரு ஃப்ளைட் வரும். ஹைதராபாத்ல இருந்து கட் பண்ணிட்டு ஹைதராபாத் டு சென்னை வந்து ஒரு ஃப்ளைட் வரும். ஸோ எங்களுக்கு பின்னாடி வந்தவங்க வந்து ஹைதராபாத் ஃப்ளைட்ல வந்தவங்க வந்து 2 ஃப்ளைட் வந்து மாறணும். பட் ஆனால் எங்க லக்னோ வழியா போற ஃப்ளைட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இறங்க தேவையில்லை. நீங்க லக்னோலயே வந்து உள்ளே உட்காந்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் தான் வந்து அங்க ஒரு ஒரு ஸ்டே டைம் மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வந்து ஃப்ளைட்டை விட்டு இறங்க வேண்டாம். கரெக்டா வந்து எங்களுக்கு 5:15 5:20க்குலாம் வந்து ஃப்ளைட்டை வந்து எடுத்துட்டாங்க. ஒரு 55 மினிட்ஸ் தான் வந்து லக்னோக்கு ரீச் ஆச்சு. ஆனா வந்து ஃபுல்லா மவுண்டைன் தான். நீங்க ட்ராக்கிங் பண்ணி பாத்தீங்கன்னா கூட பாத்தீங்கன்னா ஃபுல்லா மவுண்டைன் வியூவா தான் வந்து இருந்தது. ஸோ டேராடூன்ல இருந்து லக்னோ இறங்கும் போது எங்களுக்கு வந்து நைட்டு கிட்டத்தட்ட 7 மணிக்கெல்லாம் வந்து லக்னோ லேண்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா டேராடூன்ல இருந்து லக்னோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 சீட்டு 4-5 சீட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் 2 ஆள்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. பட் லக்னோ டு சென்னை வந்து ஃபுல்லா வந்து ஜாம் பேக்டா இருந்தது. அங்க வந்து 7:15 ஆக்சுவலா ஷெட்யூல் டைம். பட் ஆனா எங்க டைம் வந்து பேட் டைம் ஆனான்னு தெரியல. கிட்டத்தட்ட 8 மணிக்கு தான் வந்து லக்னோல இருந்து சென்னைக்கு எடுத்தாங்க. 8 மணிக்கு எடுத்துட்டு சென்னை வந்து டிபார்ச்சர் டைம் வந்து 9:25. பட் ஆனா நாங்க வந்தது வந்து கரெக்டா 9:45க்கு மேலதான் வந்து கரெக்டா வந்து லேண்ட் ஆனோம். எங்களுக்கு கொடுத்த லேண்ட் ஆன இடம் பாத்தீங்கன்னா அந்த நம்ம சென்னை கார்கோலாம் நிற்கும் இல்லையா, கிட்டத்தட்ட நம்ம அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் அந்த கிண்டி போற சிக்னல் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல கொண்டு நிறுத்தினாங்க. ஏன்னா ஷெட்டு மாதிரி இது இண்டிகோவோட ஷெட்டு போட்டிருக்கு. நிறைய இண்டிகோ வண்டிலாம் அங்கதான் நிறுத்தியிருந்தாங்க. கிட்டத்தட்ட காலையில ஃபர்ஸ்ட் வண்டி எடுக்கிறவங்களாம் இல்லைன்னா வந்து ரொம்ப ஏர்லியா எடுக்கிற வண்டிலாம் அங்க ஷெட்டில் நிறுத்திடுவாங்கம்மா. அங்கிருந்து பஸ் வந்து எங்களுக்கு வந்து மெயின் என்ட்ரன்ஸுக்கு கொண்டு வந்தாங்க. இதுல என்ன ஒரு காமெடினா, அந்த இண்டிகோ பஸ்ல ஏறி வரும்போது 5 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இருந்து 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் ரொம்ப ஸ்லோவா வந்துட்டு இருந்தாரு. பட் ஆனா நாங்க இறங்கி எங்களுடைய லக்கேஜ் கேபினுக்கு வந்தா எங்க லக்கேஜ் எங்களுக்கு முன்னாடி வந்துருச்சு. நான் அதான் எங்க கூட வந்தவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், பஸ் கூட இவ்வளவு ஸ்லோவா வந்துட்டு இருக்காங்க, ஆனா நம்ம லக்கேஜ் நமக்கு முன்னாடி அவ்வளவு ஃபாஸ்டா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துட்டு கிட்டத்தட்ட 10:15க்கு நான் வந்து வெளியில வந்தேன். ஆக்சுவலா ரொம்ப ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து சென்னை ஏர்போர்ட் போறேன், டு பி ஃப்ராங்க். ஏன்னா நிறைய ஏர்போர்ட் வந்து நான் வந்து கோயம்புத்தூர் அண்ட் திருச்சி அந்த மாதிரிலாம் போயிருக்கேன். இந்த ரீசெண்டா ஒரு 1.5 இயர் நான் சென்னை ஏர்போர்ட் போல. சென்னை ஏர்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல எல்லாம் என்ன பண்ணுவோம், வெளியே வந்தோம்னா நம்ம கேப் புக் பண்ணுவோம். அந்த பில்லர் நம்பர் சொல்லுவாங்க, பில்லர் நம்பர்ல வந்து கேப் வந்து நிற்கும், நம்ம வந்து ஏறிப்போம். இப்போ வந்து கேபுக்குன்னு தனி ஒரு பில்டிங்கே ஓப்பன் பண்ணிட்டாங்களாமா. அது எனக்கு தெரியவே தெரியாது. இங்க வெளியில வந்து கேப் புக் பண்ணனா எனக்கு கேப் வந்து டிரைவர் வந்துட்டார், சார் நான் லொகேஷன் வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. பட் ஆனா நான் இருக்கிறது அவருக்கு தெரியல. நான் இருக்கிற லொகேஷன் வேற, அவர் இருக்கிற லொகேஷன் வேற. அப்புறம் அவங்க பக்கத்துல இருக்கிறவன்ட்ட கேட்டாங்கன்னா, தம்பி இங்க இல்லப்பா, இங்க நடந்து போகணும், இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போ, வேணா ஷட்டில் சர்வீஸ் இங்க ஒரு பேட்டரி கார் இருக்கு அதுல ஏறி போ அப்படின்னாங்க. அப்புறம் வந்து கேட்டு அந்த பேட்டரி காருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் 200 பேர் லைன் நினைக்கிறான். அப்புறம் நினைச்சேன், சரி நம்ம லைன் நினைக்கிறதுக்கு கொஞ்சம் மெதுவா நடந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜ் எடுத்துட்டு அப்படியே வந்து நடந்து போனா அந்த பில்டிங் கிட்டத்தட்ட மீனம்பாக்கம் மெட்ரோ பக்கத்துல இருக்கு. அப்புறம் அங்கிருந்து மேல லிப்ட் போனாலும் லிப்ட்ல ஒரு 500 பேர் நிக்கிறான் லிப்ட்டுக்கு. நம்ம ஸ்டெப்ஸ்லயே ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நேரா போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நின்னா அந்த உள்ள பெரிய கார் பார்க்கிங் இருந்தது. எல்லாமே வந்து ஓலா ஊபருக்கு வந்து ஒரு பெரிய கார் பார்க்கிங். அந்த கார் பார்க்கிங்ல தான் நான் புக் பண்ண டிரைவர் வந்து நின்றுட்டு இருந்தாரு. ஆனா நல்ல மனுஷன். கிட்டத்தட்ட ஒரு நான் புக் பண்ணி ஒரு 20 நிமிஷம் அங்கேயே நின்றுட்டு இருந்தாரு. நிறைய பேர் இருந்தாங்கன்னா எல்லாம் திட்டிருப்பாங்க, உங்களுக்கு தெரியவே இல்லை, நான் வெயிட் பண்றேன், வெயிட்டிங் சார்ஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருப்பாரு. பட் ஆனா அவர் ரொம்ப பொலைட்டான டிரைவரு.
சார் போகலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிபி சொல்லிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு கிட்டத்தட்ட. ஏன்னா நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நான் சென்னை ஏர்போர்ட் வந்து லேண்ட் ஆனேன். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ஏர்போர்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சேஞ்சஸ் ஆனது நமக்கு தெரிய மாட்டேங்குது. சம்டைம்ஸ் இப்போ நம்ம லோக்கலில் இருக்கிறவங்களுக்கே தெரியலைன்னா புதுசாக வரவங்களுக்குலாம் எப்படி தெரியும்? அவங்களுக்குலாம் அவங்க ரொம்ப கஷ்டம். அதுவும் முக்கியமாக லேடிஸ்லாம் வந்து மிட் நைட்டில் வரவங்க, குழந்தைகளை வச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் அவங்களுக்கு சத்தியமாக தெரியாது. ஸோ அதனால் வந்து இது ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அன்டில் குட் பை. தேங்க்யூ.